இன்றைக்கி நான் வந்து சைனீஸ் ஸ்டைல் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு பட் ஆனால் இது ஏற்கனவே குக் வித் கோமாளியில் ட்ரை பண்ணது ஹனி சிக்கன். இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. இதோட ரெசிபீஸ் எங்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தாங்க. சரி நான் எப்படி சொல்லலாம் அப்படின்னு இருந்தபோது சில பேர் கேட்டாங்க என்கிட்ட. பட் நான் கூடிய விரைவில் நான் சொல்கிறேன்னு சொன்னேன். ஸோ தட் மூமெண்ட் இஸ் கம் நவ். ஸோ நான் இன்றைக்கி ஹனி சிக்கன் பண்ண போகிறேன். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் வித் திஸ். இதை இந்த பேட்டரில் முக்கி வச்சுருக்கிறத இதில் வந்து பொரிச்சு எடுக்க போகிறோம். திருப்பியும் கொஞ்ச நேரத்தில் திருப்பியும் பொரிச்சு எடுக்கணும். இந்த சோயா சாஸ் யூஸ் பண்ணோன்னா அது ரொம்ப ஒரு மாதிரி காட் அடிக்கும் அண்ட் ப்ளஸ் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடும். த ஹனி சிக்கன் இஸ் ரெடி. என் ஷாரிக் வந்து டேஸ்ட் பண்ணுறேன்னாரு. ஷாரிக், சிக்கன் போன்லெஸ் சிக்கன் வந்து ஒரு 1/2 kg எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மெயினாக வெஜிடபிள்ஸ் வந்து கேப்சிகம் அண்ட் ஆனியன்ஸ். ஸோ அது கொஞ்சம் எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு வந்து தேவையான ஃபஸ்ட்டு பேட்டர் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். இது மிக்ஸ் பண்ணுறது அதுக்கு வந்து 2 பவுடர் யூஸ் பண்ணுறேன். ஒன்று வந்து கார்ன்ஃப்ளவர், இன்னொன்று வந்து ஆல் பர்பஸ் ஃப்ளார், அது மைதான்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து என்னென்னா நிறைய பேர் வந்து வெறும் கார்ன்ஃப்ளவர் மட்டுமே யூஸ் பண்ணுவாங்க, இல்லை வெறும் மைதா யூஸ் பண்ணுவாங்க. பட் சில பேர் ரெண்டுமே யூஸ் பண்ணுறது காரணம் என்னென்னா ஹாஃப் எடுத்திங்கன்னா அதோட அந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக வரும். ஸோ இதில் மிக்ஸ் பண்ண போகிறது மெயினாக ஃபஸ்ட்டு இது தான். இந்த சிக்கனில் மிக்ஸ் பண்ணிடலாம். நான் ஒரு 2 ஸ்பூன்ஸ் எடுத்திருக்கேன் கார்ன்ஃப்ளவர் அண்ட் மைதா. இந்த சிக்கன் வந்து நீங்கள் குழந்தைங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும் இது. ஸோ எஸ்பெஷலி இட்ஸ் டன் வித் சிம்பிள் ரெசிபி. இதில் வந்து ஒரு 1 எக் எடுத்திருக்கேன் வித் யோக், அந்த மஞ்சள் கருவோட. ஸோ அதையும் இதில் மிக்ஸ் பண்ணிடலாம். அண்ட் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸோ இது டோட்டலாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு 5 மினிட்ஸில் அப்படி சும்மா ஊற வச்சிட்டிங்கனாலே போதும். நல்லா மிக்ஸ் ஆகிடும் எல்லாமே. ஆக்சுவலி கொஞ்சம் பெப்பர் மிக்ஸ் பண்ணிக்கலாம். பெப்பர் இதில் ஆட் பண்ணணும் கொஞ்சம். இதை இந்த பேட்டரில் முக்கி வச்சுருக்கிறத இதில் வந்து பொரித்து எடுக்க போகிறோம். ஸோ பொரித்து எடுத்துட்டு திருப்பியும் கொஞ்ச நேரத்தில் திருப்பியும் பொரித்து எடுக்கணும். ஸோ 2 டைம்ஸ் நம்ம வந்து அந்த மாதிரி டீப் ஃப்ரை பண்ணி எடுத்தோன்னா நல்லா கிறிஸ்பியாக வரும். ஸோ லாஸ்ட்டில் எடுக்கும்போது நல்லா அந்த கோல்டன் ப்ரௌன் ஆனோடனே நம்ம எடுத்துடணும். இதில் ஒரு டெக்னிக் இருக்குங்க. நம்ம வந்து இது எப்படி சூடாகுது அப்படின்னு தெரிஞ்சோடனே நம்மளுடைய இந்த பாரம்பரியமான விஷயங்கள் என்னென்னா நம்மளுடைய முன்னோர்கள் வந்து ஏதோ ஒன்று குட்டியாக அப்படி போட்டு பார்ப்பாங்க. என்ன சமைக்கிறாங்களோ அது இப்போது நம்ம வடை பண்ணுறோன்னா அதோட மாவோட சின்னதாக ரவுண்டாக அப்படி போட்டு பார்ப்பாங்க. அது மேலே டம்முன்னு மேலே வரும். ஸோ சைனீஸ் ஸ்டைலில் நான் இது இப்போ தான் ரீசெண்டாக வந்து நான் பார்த்தது பேம்பூ ஸ்டிக். அவங்க எல்லாமே அந்த ஸ்டிக்ஸில் தானே யூஸ் பண்ணுறது. எல்லாம் மிக்சிங்கே அதுதான் பண்ணுவாங்க சாப்ஸ்டிக்ஸில். ஸோ அந்த ஸ்டிக் என்ன பண்ணுவாங்க, அந்த பேம்பூ ஸ்டிக்கை அதில் போட்டு கொஞ்சம் அப்படி கலரி பார்ப்பாங்க. அது என்ன ஆகும், அந்த எண்ணெய்க்கு அந்த பேம்பூ ஸ்டிக்கோட எட்ஜில் பாயில் வந்து அந்த பேம்பூ ஸ்டிக்கில் ஏறும். அதை நான் பார்த்தேன். அண்ட் வி ஷுட் ட்ரை ஆல் தட். ஏன்னா நம்ம நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் லைஃப்பில், அதனால் சொல்கிறேன். ஸோ நம்ம இதிலலாம் எப்படின்னா உடனே இப்படி தோணும், வேறு எதுவும் பார்க்க மாட்டோம். சூடாகிடுச்சுன்னா உடனே இப்படி தான். ஸோ இது சூடாகிட்டே இருக்குது. அண்ட் இதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து நான் சொல்கிறேன். நான் இது வறுத்து எடுத்ததுக்கப்புறம் யூஸ் பண்ணுற இன்க்ரீடியன்ட்ஸ். ஃபஸ்ட்டு நம்ம ஆயில் போட்டுட்டு இஞ்சி பூண்டு. சைனீஸ் டிஷ்ஷில் மெயின் இன்க்ரீடியண்ட் என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா ஜிஞ்சர் தான். இட்ஸ் வெரி குட் ஃபார் ஹெல்த் ஆல்சோ. அண்ட் சைனீஸோட என்ன டிஷ்ஷாக இருந்தாலும், என்ன சாப்பிட்ற டிஷ்ஷாக இருந்தாலும் அதுதான் வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ இது 2 யூஸ் பண்ணுறேன். அண்ட் லாட் ஆஃப் சாஸஸ் இதில் ஸ்வீட் சில்லி சாஸ் இருக்குது அண்ட் டொமேட்டோ கெச்சப் வச்சுருக்கேன். ஹனி சிக்கன், ஸோ ஹனி வச்சுருக்கேன். அண்ட் சோயா சாஸ் இருக்குது. டார்க் சோயா சாஸ்க்கு என்ன பண்ண போகிறேன்னா ஐ எம் ஜஸ்ட் கோன் மிக்ஸ் லிட்டில் பிட் ஆஃப் வாட்டர், ட்ரை சில்லிஸ், காஞ்ச மிளகா. இந்த காஞ்ச மிளகா பிச்சு அந்த கேப்சிகம் அண்ட் இதில் போடணும். லாஸ்ட்டில் இறக்கிறதுக்கும் போது யூ வில் see the garnish. இதில் வந்து நான் கார்ன்ஃப்ளவர் அண்ட் அந்த
ஆல் பர்பஸ் ஃப்ளார் மைதாவும் யூஸ் பண்ணியிருக்கேன்னு சொன்னேன் இல்லையா. யூ கேன் யூஸ் ஈவன் கொஞ்சம் ஆயில் யூஸ் பண்ணலாம். அண்ட் சைனீஸ் ஆயில்னு ஒன்று வருது, அதையும் யூஸ் பண்ணலாம். அண்ட் சோயா சாஸ் கூட யூஸ் பண்ணலாம். மேபி ஐ தாட் ஐ ஜஸ்ட் யூஸ் இது சூடாகிற வரைக்கும் மேபி கொஞ்சம் ஒரு பிஞ்ச் ஆஃப், ஏன்னா ரொம்ப யூஸ் பண்ணால் அவ்வளோதான் இது. ஸோ சும்மா ஒரு இதுக்காக. உங்களுக்கு கிரேவியாக வேணுன்னா கொஞ்சம் கூட எல்லா இன்க்ரீடியண்ட்டும் கொஞ்சம் ஜாஸ்தி போட்டுக்கணும், அவ்வளோதான். தென் இட் பிகம்ஸ் குட். இது வந்து நான் வீட்லேயே நிறைய டைப்ஸ் ஆஃப் சிக்கன் பண்ணுவேன். பிகாஸ் எங்கள் வீட்டில் எல்லாருமே சிக்கன் பிரியர்கள். ஸோ இது வந்து கொஞ்சம் ப்ரௌன் ஆகிருக்கு. இதை நான் எடுக்க போகிறேன். எடுத்துட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து திருப்பியும் போடுவேன். இதில் நான் மறுபடியும் இதில் போட்டு எடுக்க போகிறேன். அண்ட் இன்னும் நல்லா கிறிஸ்பியாக வரணுன்னா மறுபடியும் போட்டு எடுக்கணும். கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு, நல்லா கொஞ்சம் டார்க் கோல்டன் ப்ரௌன். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணணும், இது நான் சிம் பண்ணிவிட்டு கொஞ்சம் எல்லாத்தையும் எடுத்துடலாம் வெளில. ஸோ இப்போ நான் வந்து ஆயில் போட்டுவிட்றேன். ஆயில் வந்து நல்லா சூடாக இருக்குது. இஞ்சி அது வந்து நல்லா ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கணும். அந்த இஞ்சியோட ஒரு ஃப்ரை பண்ணுற ஒரு ஸ்மெல்லே சூப்பருங்க, அப்படி இருக்கும், அமேசிங்காக இருக்கும். அண்ட் அந்த பூண்டு, நான் வெங்காயத்தை வந்து இப்படி தான் கட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இப்படி இருந்தால் வந்து அந்த சிக்கன் சாப்பிடும்போது இது நல்லா இருக்குன்றதுனால வேறு ஒன்றுமே கிடையாது. ஸோ யூ கேன் யூஸ், நான் எல்லாமே அப்படி தான் கட் பண்ணியிருக்கோம். அது கூடவே கேப்சிகமும் போட்டுடலாம். எனி க்ரீன் வெஜிடபிள் இஸ் வெரி குட் ஃபார் ஹெல்த்துங்க. அண்ட் நேச்சுரல் ரெமெடிஸ் நிறையா உண்டு. இன்னும் கொஞ்சம் ஏஜ் பீப்புள் இதெல்லாம் முன்னாடியே தெரிஞ்சவங்க நமக்கு சொல்லிக் கொடுக்கும்போது அதை நம்ம எடுத்துக்கணும். ரொம்ப வேக வச்சிடக்கூடாது, ரொம்ப ஃப்ரை பண்ணிடக்கூடாது. வெஜிடபிள்ஸ் மட்டும் ஓரளவுக்கு நம்ம எவ்வளோ அந்த ஒரு ஃபுல்லி குக்டு இருந்தாலே அதோடைய பலமே போய்டும்னு சொல்லுவாங்க. அதனால் ஓரளவுக்கு குக் பண்ணிட்டா போதும். இந்த கேப்சிகம் அண்ட் ஆனியன் ஸோ பண்ணியாச்சு. இந்த ட்ரை சில்லிஸ் போடுறேன். இதை அப்படியே பிச்சு போட்டால் போதும். இப்போ நான் வந்து எல்லா இன்க்ரீடியண்ட்டும் யூஸ் பண்ணிடுவேன், இந்த சாஸ் எல்லாமே. ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணிட்டா தென் தி டிஷ் இஸ் ஓவர். ரொம்ப சிம்பிள், டக்குன்னு முடிஞ்சிடும். ஆயிலும் கம்மியாக தான் யூஸ் பண்ணணும். ரொம்ப ஆயில் வச்சு யூஸ் பண்ணவே கூடாது எந்த ஃபுட்லேயுமே. ஸோ அந்த ரெட் சில்லி சாஸ் வந்து ரொம்ப திக்காக இருக்கிறதுனால கொஞ்சம் அதை டைல்யூட் பண்ணி போடுறேன். அதே மாதிரி டொமேட்டோ கெச்சப்பையும் ஒரு 1.5 ஸ்பூன் தான் நான் யூஸ் பண்ணுறேன். அதையும் கொஞ்சம் டைல்யூட் பண்ணி ஸோ இது நல்லா குக்காகி வரட்டும். இந்த சாஸ் கொஞ்சம் கூட நல்லா திக்கானோடனே இதில் கொஞ்சம் சால்ட் இருக்கான்னு பார்த்துவோம். ஹனி அதை போட்டுடலாம். போட்டுட்டு அதை அப்படியே சாத்தே பண்ண வேண்டியதான். பட் இது இன்னும் நல்லா திக்காக உங்களுக்கு வேணும்னா யூ கேன் ஈவன் யூஸ் கார்ன்ஃப்ளவர். கொஞ்சோண்டு கார்ன்ஃப்ளவர் ஒரு 2 ட்ராப் மட்டும் போடலான்னு பார்த்தேன். ஸோ யூ வில் ஹாவ் மோர் thickness. So that's it. I think we have so honey chicken is ready. அந்த சிக்கன் மேலேயே ஒரு ஆயில் ஷைன் அடிக்கிற மாதிரி ஒரு டெக்ஸ்டர் இருந்தால் தான் அது நல்லாயிருக்கும். ஸோ மேலேயே கொஞ்சம்
honey chicken is ready. ஸோ இந்த ஹனி சிக்கனை டேஸ்ட் பண்ணுறதுக்காக எங்கள் வீட்டிலேருந்து என் ஷாரிக் வந்து டேஸ்ட் பண்ணுறேன்னாரு. ஷாரிக், ஸோ திஸ் இஸ் ஹனி சிக்கன். ஓகே, இது நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்க, அப்படியே சாப்பிட்டு பாருங்க. ஓகே, ஆக்சுவலி இது ரொம்ப நல்லா இருக்கு. ஆக்சுவலி சூப்பராக இருக்குது. ஸோ இது வந்து பேசிக்லி ஐ எம் குக்கிங் ஃபார் பீப்புள். வீட்டில் இருக்கிறவங்க என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் வீட்டில் வச்சு சமைக்கிறாங்களோ அது அவங்களுக்காக நான் இந்த ரெசிபீஸ் கொடுத்துருக்கேன். ஸோ பேச்சுலர்ஸ் தே ஆல்சோ ஷுட் ட்ரை திஸ். ஸோ நெக்ஸ்ட் டைம் இதே மாதிரி எவ்வளோ ஈஸியாக பண்ண முடியுமோ அவ்வளோ ஈஸியான டிஷ்ஷஸோட ரெசிபீஸோடு நான் வரேன். ஸோ அன்டில் தென் பாய் ஃப்ரம் உமாஸ் கிச்சன். உங்களுக்கு பண்ண போகிறது வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோ பிளைடிங்.